இப்போ 21வது ஸ்லோகத்திலிருந்து 40வது ஸ்லோகம் வரைக்கும் உள்ளதை இப்போ பாராயணம் பண்ணுவா. அடுத்தது அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டில் முக்கியமான ஸ்லோகத்துக்கு உள்ள பிரமாணத்தை எடுத்துட்டு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஜோதிஷ்சாகம் தமஷ்சாகம் தன்மாத்ரானிந்திரியாண்யகம் புத்திஷ்சாகம் அஹங்காரோ விஷயாண்யஹமேவ ஹி பிரம்மா விஷ்ணுர்மஹேஷோஹம் உமாஸ்கந்தோ விநாயகः இந்திரோக்னிஷ்சயமச்சாகம் நிருதிர்வருணோ நிலः குபேரோஹம் ததேஷானோ பூர்புவः சுவர்மஹர்ஜனः தபஸ்ஸத்யம் ச ப்ருதிவி சாபஸ்தேஜோ நிலோऽஸ்ம்யஹம் ஆகாஷோஹம் ரவிः சோமோ நக்ஷத்ராணி கிரஹாஹ்யஹம் பிராணகால ததா மிருத்யுர் அமிர்தம் பூதமப்யஹம் பவ்யம் பவிஷ்யத்கிருத்யம் ச விஸ்வம் சர்வாத்மகோப்யஹம் ஓமாதௌ ச ததா மத்யே பூர்புவஸ்வஸ்ததைவ ச ததோஹம் விஸ்வரூபோஸ்மி சீர்ஷம் ச ஜபதாம் சதா அசிதம் வாஷிதம் சாகம் அகம் கிருதம் சாக்ருதமப்யகம் பரம் சைவாபரம் சாகமகம் அகம் சர்வபராயணः அகம் ஜகத்திதம் திவ்யம் அக்ஷரம் சூக்ஷ்மமவ்யயம் பிரஜாபத்யம் பவித்ரம் ச சௌம்யக்ராஹ்யமக்ரியம் அஹமேவோபசம்ஹர்த்தா மகாக்ராசோ ஜசாநிதிः ஹ்ருதயம் தேவதாத்வேன பிராணத்வேன பிரதிஷ்டிதः शिरश्चोद्धरतो यस्य पादौ दक्षिणतस्तदा यस्य सर्वोद्धरः साक्षात् ओंकारोऽहं त्रिमात्रकः ऊर्ध्वमुन्नामये यस्मात् यश्चापनयाम्यतः तस्मात् ओंकारमेवाहम् एको नित्यः सनातनः ऋषो यजूंषि सामान्यो ब्रह्मा यज्ञकर्मणि प्राणामये ब्राह्मणोऽभ्यस्ते नाहं प्रणवो मतः स्नेहो यथा मांसखण्डं व्याप्नोति व्यापयत्यपि सर्वलोकानहं तद्वत् सर्वव्यापी ततोऽस्म्यहं ब्रह्मा हरिश्च भगवान् आद्यं तन्नो बलब्धवान् ततोऽन्येष सुरास्मात् अनन्तोऽहमधो मतः गर्भजन्मजरा मृत्यु संसार भयसागरात् तारयामि यतो भक्तं तस्मात् तारोहमीरितः चतुर्विधेषु देहेषु जीवत्वेन वसाम्यहम् सूक्ष्मो भूत्वा दुहृद्देशे यदः सूक्ष्मप्रकीर्तितः महातमसिग्नेभ्यो भक्तेभ्यो यत्प्रकाशये विद्युद्वदतुलं रूपं तस्माद् वैद्युतमस्म्यहम् एक एव यतो लोकाः
எல்லாம் நானே, எல்லோரும் நானே அப்படின்னு பரமசிவன் ராமபிரான்ட்ட சொல்கிறார். நீ முதற்கொண்டு நான் தான், உனக்கு சகாயம் பண்ண போகிறவா எல்லாரும் என்னுடைய அம்சம் உடையவா தான். அதனால எல்லாம் நானே, எல்லோரும் நானே அப்படின்னு அவர் வாக்குனால சொல்லிட்டார்னா என்ன அப்படின்னா, யாதொரு தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு மாதொரு பாகரே வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது சைவத்தில் இருக்கிற ஒரு அசையாத நம்பிக்கை. எந்த சுவாமியை நீங்கள் வணங்கினாலும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுவாமி யாரு அப்படிங்கிறத அவரோட தன் வாக்கால் சொல்கிறார். 22வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பிரம்மா விஷ்ணுர் மகேஷோ உமா ஸ்கந்தோ விநாயகா. பிரம்மா, விஷ்ணு, அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது இதுவரைக்கும் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் எல்லா உருவங்கள்லாம் வேறு, அதாவது சுவாமிகள் வெவ்வேறு கோவிலில் இருக்குங்கிறதுனால அது வேறு வேறு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரே பரம்பொருளே பல ரூபத்தை எடுத்துட்டு இருக்கு. அந்த பரம்பொருளுக்கு சிவங்கிற ஒரு பேர். மூவருமாகி இருவருமாகி முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி, பாவங்கள் தீர நல்வினை நல்கி பல்கணம் நின்று பணிய, சாவமதாக மால்வரை கொண்டு தன்மதில் மூன்றும் எரித்த தேவர்கள் தேவர் எம்பெருமானார் தீதில் பெருந்துரையாரே. தீதில் பெருந்துரையாரே. பெருந்துரை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மூவருமாகி பிரம்மா விஷ்ணு சிவன், இருவருமாகி உமா சகித மூர்த்தியாக உமாகாந்தனான பரமேஸ்வரன், நின்ற மூர்த்தி, அனுகிரகம் பண்ணுற மூர்த்தி ஒருத்தர் தான். அவர் தான் இந்த பெருந்துரையில் இருக்கார். அப்போது பரமேஸ்வரன் சிவலிங்க திருமேனிக்குள்ள எல்லா தேவதைகளும் இருக்கிறதாக ஒரு பாவம் சைவத்தில் உண்டு. தனியாக ஒவ்வொரு தேவதைகளுக்கும் பண்ணணும்னு இல்லை. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, அம்பாள் சன்னதிகள்லாம் பகவத் பாதாள் காலத்துக்கு அப்புறம்தான் அம்பாள் சன்னதிகள்லாம் உண்டாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் தான் உண்டாக்கப்பட்டது. முன்னாடி சிவாலயங்கள்லாம் சிவபெருமான் சிவலிங்க திருமேனியில் இருக்கிறவருக்கே எல்லா பூஜையும். அப்படி பல கோவில்கள் இருந்திருக்கு. இப்போ நீங்களே பார்த்தேன்னா தெரியும், இன்றைக்கி அம்பாள் ஆலயங்கள்லாம் தனி கோவிலாக இருக்கும். அதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். ஆலயத்தில் போய் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், பிற்கால கட்டுமானமாக இருக்கும். இந்த அப்பர் பெருமான்கிறவர் இந்த வாய்மூர், திருவாய்மூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கார். அங்கே போன உடனே அங்கே சுவாமிகிட்ட எல்லா மூர்த்திகளையும் பார்க்குறேன். எல்லா தெய்வமும் அந்த சுவாமிக்கிட்ட உள்ளே இருக்குது. இப்போ தான் இவா சப்தவிடக்க ஸ்தலத்துக்கு போய் பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அதில் திருவாய்மூர் க்ஷேத்திரமும் உண்டு. தியாகேச பெருமான் இருக்கிற க்ஷேத்திரம் அது. கான்மறையும் போதகத்தின் உரிவை கண்டேன், நான் பார்த்துட்டேன். காலில் கழல் கண்டேன், கரியின் தோல் கொண்டு ஊன்மறைய போர்த்த வடிவும் கண்டேன், உள்கமனம் வைத்த உணர்வும் கண்டேன். நான் மறையானோடு நெடியமாலும் நன்னி வர கண்டேன், திண்ணமாக மான் மறி தங்கையின் மறுபக் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. வாய்மூர் அடிகளை நான் பார்த்தபோது அவருக்குள்ள நான் மறையான் அப்படின்னு சொல்கிற பிரம்மாவும் நெடிய மாலும், அப்படின்னா உயர்ந்து இருக்கிற திருமால், நெடிய மால், வானமும் பூமியும் நிற்பாராம் திருமால். சைவ திருமுறைகள்லாம் ஏதோ பரமேஸ்வரனை இவர்தான் பரபிரம்மம்னு சொல்லி பரம்பொருள்னு நினச்சி பாடின்னு இருக்கா இவாள்லாம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப், லுக் அண்ட் ப்ரொசீடுங்கிற மாதிரி திருமாலை பற்றி பாடுற போதெல்லாம் ரொம்ப அனுபவித்து பாடியிருக்கா. அதை நிறையா திருமுறைகளை படித்து பார்க்குறவாளுக்கு தான் தெரியும், பெருமாளை இப்படி உயர்ந்து பாடியிருக்காளே. அண்ணல்கிறார்,
பரமேஸ்வரனுக்கு ஈக்குவலாக வச்சு பாடுறார். ஆனால் சொல்லுவார் பரமேஸ்வரனை திருமால் வணங்குவார். அது புராணத்தில் இருக்கே. கிருஷ்ணபிரேமி அண்ணாவும் சொல்லிட்டா இது மாதிரி இருக்கே அப்படின்னா. ஆமாம், புராணத்தில் இருக்கு. புராணத்தில் இருக்கிறதா நம்ம எடுத்துன்னு தான் ஆகணும். திருமால் இந்த க்ஷேத்திரத்தில் பரமேஸ்வரனை பூஜிச்சிருக்கார், வணங்கியிருக்காருங்கிறது இருக்கே. நரஹரி சோனாருங்கிற பெரிய பக்தர் பண்டரிபுரத்தில், அவர் பரமேஸ்வரனை தவிர வேற யாரை கண்ணெடுத்து பார்க்க மாட்டார். பாண்டரங்கன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெரிய லீலை பண்ணி பரமேஸ்வரனை எனக்குள்ள நீ பார்க்கலாம்னு ஒரு பெரிய லீலை பண்ணி தன் கோவிலுக்கு அவரை வர வச்சு தன் திருமேனியில மானும் மடுவும் தாங்கின கோலத்தை காட்டி, தலையில் கங்கையை தொட்டு பார்க்குறார், சந்திரகலை இருக்குது, கையில் மானும் மழுவும் இருக்குது, கண்ணை கட்டிண்டு வந்து பாண்டரங்கனை கண்ணால் கூட பார்க்க மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தில் வந்த பக்தரை என் உடம்புக்குள்ள பரமேஸ்வரன் இருக்காருங்கிறத இது நீ பார்த்துக்கோன்னு தொட்டு 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 பார்த்து, மான் தோல் என்ன புளித்தோல் என்னன்னு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே திருவடியை தொட்டு பார்த்து இப்படி மேலே கண்ணை திறந்து பார்க்குறார். பாண்டரங்கன் நிற்கிறான். கண்ணை மூடி பார்க்குறார், பரமேஸ்வரன் நிற்கிறான். இப்படி ஒரு லீலை பண்ணி அனுக்கிரகம் பண்ணி நான் வேறு இல்லை அவர் வேறு இல்லைன்னு காமிச்சிட்டு போயிட்டான். அப்படி எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனுக்குள்ள ஐக்கியம். பரமேஸ்வரன் எல்லா தேவதைகளுக்குள்ளேயும் இருக்கார். திருவாரூருக்கு போயிட்டு வந்து சிவசகஸ்நாம பாராயணம் பண்ணிட்டு வந்திருக்காளே, திருவாரூர் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதருடைய ஹிருதயத்துக்குள்ள அஜபா நடனம்னு ஆடின்னு இருக்கார். ரங்கநாதருக்கு யார் உயிர்னா ஜீவன் அப்படின்னா திருவாரூர் தியாகேச பெருமான் தான் ஜீவன். அவர் தான் அங்கே அஜபா நடனம் ஆடின்னு இருக்கார். அவர் இருக்கிற இடம் அஜபா நடனம் ஆடுற இடம். அப்படி எல்லாம் நான் தான் சொல்லி ஆகாசம், ரவி, சோமன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், உங்ககிட்ட இருக்கிற பிராணன், காலம், மிருத்யு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொன்னாரோ அதை கண்ணன் ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல் அவதாரத்தில் சிவபெருமான் அவருக்கு சொல்லியிருக்கார். அதைத்தான் பகவத்கீதையில் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு அடுத்த அவதாரத்தில் சொன்னதாக சைவத்தில் சொல்லப்படும். அப்படி 30வது ஸ்லோகம் ஓம் அப்படிங்கிற ஓம்காரம். அந்த ஓம்காரம் வேற இல்லை, நான் வேற இல்லை. ரிக்வேத மந்திரம் சொல்றது எஸ்ய சர்வோத்தர சாட்சாத் ஓம்காரோகம் திரிமாத்திரக ஊர்துவமுன்னாமயே யஸ்மாத் யஷாபன யாம்யதா அப்படிங்கிற ரிக்வேத மந்திரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சுவாமி வேற இல்லை, ஓம்காரம் வேற இல்லை. யோ வேதாதஸ்வர புரோக்தோ வேதாந்தே ச பிரதிஷ்டிதா தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய பரஸ்ய மகேஸ்வரஹ. இது நம்ம தீபாராதனை காமிக்கிற மந்திரம் இல்லையா? அந்த மந்திரத்துடைய விளக்கத்தை வேத புருஷஸ்தவம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்றார். ஏன்னா ஓம்காரம் நான் தான் சொன்னதுனால ஓம்காரத்துடைய விளக்கத்தை பார்க்கணும். வேதத்தின் தொடக்கமே ஆதியே ஓங்காரம். இதை வேதாந்தத்தில் உறுதியாக அறுதியிட்டு கூறியிருக்கிறது. பிரகிருதியில் ஓமை தவிர வேறு சிறப்பானது எதுவுமே இல்லை. அந்த ஓம்காரத்துக்குள்ள அத்தனை தேவதைகளும் இருக்குது. ஓம்காரம் எப்படி இருக்குன்னா சிவஸ்வரூபமாக அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு ஓம் ஹரி ஓம் ஹர ஓம் ஓம் அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிற எந்த மந்திரத்துக்கும் ஒளி கொடுக்கறதா இருக்கா அந்த ஓம்காரங்கிறது. ஒரு நைட்டு ஏதோ படிக்கிறோம்னா அந்த நைட் லேம்பை போட்டு படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த மந்திரங்களுக்கு ஒளி கொடுக்கறதாக இருக்கான் ஓம்காரம்ங்கிற மந்திரம். அந்த ஓம்காரம் மகேஸ்வரனே. மகேஸ்வரர் வேறொருவர் இல்லை, சாட்சாத் சங்கரரே. ஓம்காரம் மகேஸ்வரர், மகேஸ்வரர் சங்கரரே. எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் மகாதேவரே.
அவர் சிறந்த வேத அந்தணர்களால் தியானிக்கப்படுகிறார். ஓம்கார ரூபமாக இருக்கிற பரமேஸ்வரன் வேதம் சொல்கிறவா அத்தனை பேரும் ஓம் 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 நம சிவாய ஓம் நம சிவாய. சாதாரணமாக ஜபம் பண்ணுறவாளும் ஓம் ஓம் ஓம். அப்படி இதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்லி கை தூக்கி நான் சொல்கிறேன்னு வேத புருஷன் சொல்கிறதாக அந்த சிவரகசிய ஸ்லோகங்களில் இருக்குது. நமக்கு அவகாசம் இல்லை. அடுத்ததாக 34வது ஸ்லோகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உயிர்களுக்கு என்றைக்கும் துணையாக இருக்கேன். பிறந்ததுலேருந்து கர்ப்பத்தில் இருக்கிறதுலேருந்து காட்டுக்கு போகிற வரைக்கும் உயிருக்கு துணை நான் தான். அப்பர் பெருமான் சொல்கிறார், அதுக்கு மேலேயும் நீ தான் துணைங்கிற. உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. நமக்கு யார் உற்றவர்னு யாரை சொல்ல முடியும்? எல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருப்பாளாம். நீ எங்கே வச்சிருக்க சொல்லு, எதில் கையெழுத்து போடணும்னு சொல்லு, நீ எந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்க சொல்லுன்னு கேட்பாளாம். ஆனால் இவர் எதை சொல்லுவார்? நாராயணான்னு சொல்லணும், நமசிவாயன்னு சொல்லணும், ஓம் முருகான்னு சொல்லணும். அதை சொல்ல மாட்டாளாம். எங்கே வச்சுருக்க, என்ன இருக்குது, கரெக்டாக சொல்லுப்பா. அந்த பாஸ்புக் எங்கே இருக்குது, பேங்க் புக் எங்கே இருக்குது, செக் புக் எங்கே இருக்குதுன்னு எல்லாரும் கேட்டுன்னு இருப்பான். அப்போது நீ தெரிஞ்சுப்ப உனக்கு உற்றார் இவா இல்லை, உன்னை கொண்டு போய் கடத்தேறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் குற்றாலத்தில் இருக்கிற குற்றாலீஸ்வரர் தான்ங்கிறத நீ உணர்ந்துப்ப. இவர் தான் மார்க்கபந்து அப்படிங்கிறத எப்போ நமக்கு பக்திங்கிற தொடக்கம் வந்துருத்தோ அப்போலேருந்து தெரிஞ்சுக்கணும். பாலாவனம் ரத்ர கிரீடம் பாலநேத்ராட்சிஷா தக்த பஞ்சேஷு கீடம் சூலாகதாராதிஷூடம் சுத்தமர்த்தேர்துஷூடம் பஜே மார்கபந்தும் சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவா சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவா. அப்படியாப்பட்ட பக்தருக்கு அபய தீட்சிதருக்கு தன் உருவத்தை சுவாமி அப்படி மின்னல் போல காட்டியிருக்கார். கொலை பண்ணுற வர்றவன் மரத்தடியில் கையில் வேலும் கத்தி தாங்கி நிற்கிறான். இவர் நடந்து வரார். இந்த இப்போ இருக்கிற வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் விரிஞ்சிபுரம். விரிஞ்சிபுரத்துலேருந்து நடந்து வர்றார் வேலூருக்கு. அப்போ வர்ற வழியில் இவரை பார்க்குறான் ஒருத்தன், இவரை கொலை பண்ணணும்னு. இவர் எப்படி தெரிகிறார் அப்படின்னா, இவர் மார்கபந்து ஸ்லோகம் பாடிண்டே வர சம்போ மகாதேவ தேவா சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ. வர்றவர் எப்படி தெரிகிறார் அப்படின்னா, ஜுடாமுடி தாங்கி கையில் திரிசூலத்தை தாங்கி மேலே மான்தோலும் புலித்தோலும் அணிந்து கொண்டு அப்படியே முக்கண் ஈஸ்வராக இவருக்கு தெரிகிறார். அவன் சொன்னா, போய் ராஜாட்ட போய் சொன்னான், அவரை கொலை பண்ணணும்னு நான் போனேன், அவர் சிவபெருமான் வரார் அப்படின்னா. ராஜா சொன்னார், நீங்கள் வர்ற போது உங்கள் உருவத்தில் சிவபெருமானை பார்த்தானவன். அவர் சொன்னார், நான் சிவபெருமானை பார்க்கலையே, நான் அவர் நாமத்தை தானே சொல்லிட்டு வந்தேன். என்னை கொலை பண்ண வந்தவனுக்கு நீ காட்சி கொடுத்துட்டா எம்பெருமானே, எனக்கு நீ காட்சி கொடுக்கு. என்னை கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தன் மரத்தடியில் ஒளிஞ்சிருந்தான், நான் நாமா சொல்லிட்டு வந்ததுனால என்னை பார்த்த உடனே அவன் சிவபெருமானாவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவநாமத்துடைய மகிமை தான் என்ன. அப்படி பக்தனுக்கு மின்னல் போல தன் உருவை காட்டிய பரமேஸ்வரன். அதுக்கு வைத்யுதன்கிற பேர் உண்டான், அதெல்லாம் நான் தான்ங்கிற. இதை பரமேஸ்வரன் ஒரு தடவை பார்த்தவனுக்கு இறை தரிசன வேட்கை ஏற்பட்டுரும். ஒரு தடவை சாப்பிட்டா மீண்டும் அதை சாப்பிட தோன்றது. ஒரு தடவை ஒரு பானத்தை குடித்தா மீண்டும் அந்த பானத்தை குடிக்கணும்னு தோன்றது. பரமஹம்ச ரூபத்தில் இருக்கிற மகான்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு தடவை சுவாமியை பார்த்துட்டோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் நான் காளியை பார்த்துட்டே இருக்கணும், எனக்கு காளி அந்த அனுகிரகத்தை மட்டும் கொடுத்தா போதும், வேற உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நான் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்கிற. அதுபோல் ஈஸ்வர சம்பந்தமாகவே இருக்கணும்னு பரமஹம்ச ஸ்வரூபர்களாக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், அபய தீட்சிதர், ஸ்ரீதர ஐயாவாள், இவாளுக்கெல்லாம் சுவாமி காட்சி கொடுத்துருக்கார். அந்த காட்சியை பார்த்துட்டு அவளுக்கு இந்த உலகத்தில் எதையும் பார்க்க விருப்பம்